நமது ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன். நம்முடைய தேவன் நல்லவர். பாவிகளாகிய நம்மேல் சினம் கொள்வதற்கு பதிலாக நேசம் காண்பித்து நம்மை ரட்சித்து அவரோடு கூட கொண்டு போய் சேர்த்து தம்மோடு வைத்திருக்க ஆண்டவர் விரும்புகிறவராயிருக்கிறார். இந்த நாளின் தியானத்திற்காக எபேசியர் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். பவுல் எபேசு பட்டணத்தில் செய்த ஊழியங்கள் குறித்து அப்போஸ்தலர் 18 19 குறிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பிறகு மிலேத்துவில் வைத்து எபேசு சபை மூப்பர்களுக்கு ஒரு செமினார் நடத்தினதை அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 17 38 வசனம் வரையிலும் உள்ள பகுதிகளிலே காண முடிகின்றது. எபேசுவில் தீமோத்தேயு பேராயராக இருந்தார் என்று பாரம்பரியங்கள் கூறுகின்றது. இந்த தீமோத்தேயுவோடு கூட ஏராளமான போதகர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், மூப்பர்கள் எல்லாம் அந்த திருச்சபையிலே பணியாற்றி வந்தார்கள். ஒரு மிகப்பெரிய திருச்சபையாக அந்த திருச்சபை காணப்பட்டது என்று நம்பப்படுகின்றது. பிந்திய காலங்களில் யோவான் அப்போஸ்தலன் இந்த எபேசு சபை குறித்து ஆவியானவர் சொன்னதாக வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 1 7 வரை உள்ள பகுதிகளிலே காண முடிகின்றது. பவுல் ரோமாபுரியில் கிபி 64 வாக்கில் சிறையில் இருக்கும் போது இந்த நிருபத்தை எழுதி தீகிக்கு வழியாக கொடுத்து அனுப்பி இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. யோவான் அப்போஸ்தலன் கூட தன்னுடைய இறுதி காலத்தில் இந்த எபேசு சபையிலே தான் கழித்தார் என்று நம்பப்படுகின்றது. பவுல் இந்த ரோமாபுரி சிறையில் இருக்கும் போது பிலிப்பியர், எபேசியர், கொலோசேயர், பிலமோன் ஆகியவை நிருபங்களை எழுதி அனுப்பினார் என்று நம்பப்படுகிறது. ஆகையினாலே இந்த 4 நிருபங்களும் சிறைச்சாலை நிருபங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த எபேசியர் நிருபம் நம்முடைய தியானத்திற்காக 2 பகுதியாக பிரிக்கப்படுகின்றது. தேவன் தமது குமாரன் மூலமாக நமக்கு என்ன செய்தார் என்பதை 1 அதிகாரத்திலிருந்து 3 அதிகாரம் வரையிலும், தேவன் தம்முடைய குமாரன் மூலமாய் செய்ததற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை 4, 5, 6 ஆகிய அதிகாரங்களிலும் விவரிக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படுகின்றது. எபேசியர் 1 அதிகாரம், 2 அதிகாரம், 3 அதிகாரத்திலே ஆண்டவர் என்ன செய்தார் என்று பவுல் கூறுகின்றதை நாம் கவனிப்போம். எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று பவுல் அழகாக சொல்லுகிறார். சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, ஆரோக்கியம், நீண்ட வாழ்வு ஆகிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்விலே தேவன் அவருடைய ராஜ்யத்திலேயே உருவாக்கி வைத்திருக்கிறார். அவைகளை நாம் தேவனுடைய ஆவியினாலே பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். 2வது எபேசியர் 1 அதிகாரம் 4 முதல் 7 வரை உள்ள பகுதியிலே நாம் வாசிக்கும் போது, ஆண்டவருக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டு அவருக்கு சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே
பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்கின்றது என்று பவுல் அழகாக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய கிருபையினாலே, அன்பினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய மீட்பு நமக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நம்மை மீட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து தேவனுக்கு முன்னாடி பழுதற்ற ஒரு மனிதனாக நம்மை நிறுத்துவதற்கு, ஆதி ஏதேனிலே ஆதாமும் ஏவாளும் ஆதி நிலையில் எப்படி இருந்தார்களோ அப்படி நம்மை நிறுத்துவதற்காக அவர் முன்குறித்திருக்கின்றார். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே 3ஆவதாக பவுல் சொல்லுகிறார், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாகிய உங்களை அவர் உயிர்ப்பித்தார் என்று அழகாக சொல்லுகிறார். நம்ம எல்லாம் பாவத்திலே செத்து போய் கிடந்தோம். நம்மளையெல்லாம் ஆண்டவர் உயிர்ப்பித்து எடுத்திருக்கின்றார், உருவாக்கி எடுக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அப்படி அவரை நம்மளை உயிர்ப்பித்து என்ன செய்திருக்கிறார் என்றால், 4ஆவதாக எபேசியர் 2:7 நாம் வாசிக்கின்றோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி செய்திருக்கிறார். நாம் ஆவியிலே தேவனோடு உட்காரும்படியான ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. புறஜாதிகளாகிய நாம் எருசலேம் தேவாலயத்துக்குள்ள போகிறதுக்கு கூட இடம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு தேவனோடு கூட உட்காரக்கூடிய, அந்த இஸ்ராயேலரோடு கூட உட்காரக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். மேலும் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவர் நமக்கு நம்மை எதற்காக உருவாக்கி இருக்கிறார், அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்றால், நம்மை அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நற்கிரியைகளை செய்யும்படியாய் உருவாக்கி இருக்கிறார். நம்ம இப்படியெல்லாம் பாவங்களை மன்னிச்சு, அக்கிரமங்களை நீக்கி, நோய்களை குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, நம்ம கிருபையினால இரக்கத்தினால முடிசூட்டி, நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்கி, கழுகுக்கு சமானமாய் நமக்கு வயதை வாழுது பயல் போலாக்கி, எதுக்கு அவர் செய்யறாருன்னா, நற்கிரியைகளை, நல்ல நல்ல காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே மற்றவங்களுக்கு செய்யும்படியாக உருவாக்கி இருக்கிறார். மேலும் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14 17 வரையிலும் வாசிக்கும் போது, அவர் நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாராகிய இஸ்ராயேலரையும் புறஜாதிகரையும் உண்டாக்கி, இருவருக்கும் பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து, சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, இருதிறத்தாரையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து, இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று, இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். எவ்வளவு பெரிய காரியத்தை! இஸ்ராயேலரும் புறஜாதிகளும் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் ரட்சிக்கப்பட்டு ஒன்றித்து வாழ வேண்டும் என்பதற்காக பகையை உடைச்சு சமாதானத்தை உண்டு பண்ணி ஒப்புரவாக்கி இருக்கிறார் என்று சொல்கின்றார். தொடர்ந்து நான் வாசிக்கும் பொழுது எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரையிலும் உள்ள பகுதிகளை நாம் வாசிக்கும் போது, நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படி ஆண்டவர் நமக்கு இன்னும் நிறைய குறிப்புகள் அவர் செய்தவைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறதுனால நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அவர் நம்மை அவருடைய கிருபையினால அழைத்திருக்கின்றார், விசுவாசத்திற்குள்ளே அழைத்திருக்கிறார், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைத்திருக்கிறார்,
நித்திய சுதந்திரத்திற்காக நம்மை அழைத்திருக்கின்றார். அவருடைய ராஜ்யத்திற்காக அழைத்திருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி அழைத்திருக்கின்றார். ஆகையினாலே அவர் நம்மை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இப்படி அழைக்கப்பட்ட நாம் மற்ற புறஜாதிகள் அல்லது முற்காலங்களில் நாம் எப்படி நடந்தோமோ அப்படிப்பட்ட வீணான சிந்தையில நீ நடக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. இனி அப்படியெல்லாம் நாம நடக்க கூடாது. இதுதான் நாம் ஆண்டவருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியம் என்று தெளிவாக அவர் சொல்லுகிறார். முன்னடந்தது போல, முன்னாடி நாம் வாழ்ந்தது போல இனி நாம் வாழாதபடிக்கு கிறிஸ்துவுக்குள்ளே வாழணும். எப்படி வாழணும் கிறிஸ்துவுக்குள்ளே? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22, 23, 24 தொடர்ந்து அதை விளக்கமா சொல்றாரு. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்க களைஞ்சிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷரை தரித்து கொள்ளுங்கள். தேவனுடைய ஆவி உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வாசம் பண்ணாம இயேசு கிறிஸ்துவை போல ஒரு புதிய மனுஷனாக இந்த பூமியில வாழ முடியாது. இது பாவம் நிறைந்த பூமி, அக்கிரம் நிறைந்த பூமி. இப்போ ஒன்று மாதிரி இருப்பான் மனுஷனுடைய குணம், அடுத்த நேரம் இன்னொரு குணமாக மாறும். அப்படிப்பட்ட இந்த பூமியில கர்த்தருடைய ஆவி இல்லைன்னா மனம் போன போக்கில ஓட சொல்லும், புத்தி போற போக்கில நம்ம ஓட ஈர்த்துரும். ஆகையினால புதிய மனுஷனா வாழுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. தொடர்ந்து 4ஆம் அதிகாரம் 26 32 வரையிலும் 7 குறிப்புகளை பவுல் அழகாக அடுக்கி சொல்லுகிறார். கோபத்தை சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறத குறிச்சு சொல்றாரு, திருடாம யாரையும் வஞ்சித்து ஏமாத்தாம கைகளினால நலமான வேலை செய்யுங்கிறாரு. உங்க வாயில கெட்ட வார்த்தைகள் எல்லாம், கோப வார்த்தைகள் எல்லாம் வரக்கூடாது, துஷ்ட வார்த்தைகள் வரக்கூடாது, நல்ல வார்த்தைகள் பேசணுங்கிறாரு. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவிய துக்கப்படுத்தாதுங்கன்னு சொல்றாரு. உங்களுக்குள்ள அங்க கோல் சொல்லுது, அங்கங்க இது பண்ணிட்டு இருக்கிறது, அங்கங்க ஓடுறது எல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறாரு. ஒருவருக்கொருவர் தயவாயும் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னிச்சு வாழுங்கன்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-2 சொல்றாரு, நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் கிறிஸ்துவின் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அந்த அன்பு நமக்குள்ள பரிசுத்தாவியினால ஊற்றப்பட்டிருக்கிறது. இனி நாம் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் அன்புடையவர்களாய், சிநேகம் உடையவர்களாய், அதுவும் பரிசுத்தமான அன்புள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அது மட்டுமல்ல, 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இனி உங்களுக்குள்ள வம்பு இருக்கக்கூடாது, புத்தீனமான பேச்சு இருக்கக்கூடாது, பரியாசங்கள் இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள ஸ்தோத்திரம் செய்து வாழுகிற வாழ்க்கை தான் இருக்கணும். எப்ப பார்த்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாகத்தான் இருக்கணும். ஒண்ணுக்கொண்டு சண்டை சச்சரவுகள், அது இது அவிசுவாசமான வார்த்தைகள் எல்லாம் பேசுறவங்களா இருக்கக்கூடாது. எபேசியர் 5:8 சொல்றாரு, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாறிட்டீங்க, உங்களுக்குள்ள வெளிச்சம் வந்துடுச்சு. ஆகையினால நீங்க இந்த இருள் நிறைந்த உலகத்துல வெளிச்சமா நடக்கணும். உங்க நடக்கையில வெளிச்சம் பிரகாசிக்கணும், உங்கள பேச்சில வெளிச்சம் பிரகாசிக்கணும், உங்க பார்வையில வெளிச்சம் பிரகாசிக்கணும், உங்களுடைய உடையில வெளிச்சம் பிரகாசிக்கணும், உங்களுடைய பழக்க வழக்கங்களில கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கின்ற அறிவாகிய ஒளி உங்களிலிருந்து பிரகாசிக்க வேண்டும். மட்டுமல்ல, எபேசியர் 5:15 சொல்றாரு, ஞான காலம் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, ஞானமற்றவங்களை போல நடக்காதீங்க, ஞானம் உள்ள
உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்க. வஞ்சகமும் ஏமாத்துறதும் பொய் சொல்றதும் திருடுறதும் எல்லாம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. மனுஷனுடைய எண்ணங்கள் எல்லாம் அக்கிரம சிந்தைகள் ஆயிடுச்சு. இவைகளுக்குள்ள ரொம்ப ஞானமா நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கிறார். மட்டுமல்ல, எபேசியர் 6 அதிகாரம் 10-11 கடைசியா சொல்றாரு, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசும் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சு கொண்டு வாழுங்க. எங்க போனாலும் வந்தாலும் இந்த ஆயுதங்களை தரிச்சுக்குங்க. இந்த ஆயுத உடைய போடாம தொழில்களுக்கு போகாதீங்க, விருந்து வீட்டுகளுக்கு போகாதீங்க, உறவு வீட்டுகளுக்கு இந்த உடைய தரிக்காம போகாதீங்க. எங்க போனாலும் வந்தாலும் எந்த காரியத்தை செய்தாலும் இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்கிற இந்த உடைய அணிந்து கொண்டு நீங்க போங்க. அப்பொழுதுதான் பிசாசுக்கு நீங்க இடம் கொடுக்காதபடிக்கு, பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நிற்க முடியும், பாவத்துக்கு எதிர்த்து நிற்க முடியும்.